மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை ஆராதிக்க நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு தந்த நல்ல தருணத்திற்காக கர்த்தர் நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தை ஆராதிப்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறபடினால் நாம் ஒவ்வொரு வாரமும் தேவ சன்னிதானத்தில் அநேகர் தவறாமல் கடந்து வந்து ஆராதிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அளவற்ற ஆசீர்வாதங்களை தருவாராக. அறிவிப்பு: வருகிற புதன்கிழமை 1ஆம் தேதி நமக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்தில் நடைபெறுகிற விசேஷித்த ஸ்தோத்திர கூட்டம் காலை 5 மணி அளவில் நடைபெறும். இதில் தேவனுடைய பிள்ளைகள் தவறாது கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது திருச்சபையில் உள்ளதான சாமுவேல் பிரதர் மற்றும் ராணிக்கு கொடுக்கப்பட்ட மகளுடைய மகன் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திற்காக 2ஆம் தேதி அவருடைய வீட்டில் ஸ்தோத்திர கூட்டம் நடைபெறும். எத்தனை மணின்னு சொல்லலை, எத்தனை மணிக்கு அதில் சொல்லலாம், எத்தனை மணிக்கு? ஸ்தோத்திரம். நம்ம சொல்ல டைம் சொல்லலை. சரி, அவர்களுக்கு அந்த குழந்தை ஆண்டு கொடுத்த பின்னர் ஸ்தோத்திர கூட்டம் 2ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை 11 மணி அளவில் அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறும். சபையினுடைய விசுவாசிகள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை இந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், இன்னும் அதிகமாக ஜெபியுங்கள். அந்த ஊழியர்களிலே விசாலத்தை கட்டளையிட்டு வருகிறார். கடந்த வாரத்திலே முதலாவதாக இடைக்கால் பகுதியிலே உபவாச ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒவ்வொரு 2வது செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே சுவிசேஷ கூட்டம் நடைபெற்று வருகிறது. தவறாமல் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சுமார் 35 பேர் அந்த சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அதற்காக கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கடந்த வெள்ளிக்கிழமை, 4வது வெள்ளிக்கிழமை அங்கே உபவாச ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது. சுமார் 28 பேர் கடந்து வந்திருந்தாங்க. அதற்காக நான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் கடந்து வந்தது மட்டுமல்ல, புதிய ஆத்மாக்களாக இருந்தால் நல்ல பாரத்தோடு முழங்கால் நின்று ஜெபித்தாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுமே வந்திருந்தாங்க. எல்லாரும் சுமார் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் முழங்காலே நின்று என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அந்த வாஞ்சியை கொடுத்திருக்கிறார். இன்னும் வரப்போகிற நாட்களிலே அந்த இடத்துல கர்த்தர் பெரிதான மாற்றத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி கர்த்தருக்குள் வந்து விசுவாசிக்கிறோம். சிலர் ஜெபிக்கிறீங்க, சிலர் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்காவிட்டால் அது உங்களுக்கு அது என்னதுதான்? பாவம் தான். வேதத்தில் சாமுவேல் இருக்கிறது சொல்கிறார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாதிருந்தால் அது எனக்கு எப்படி இருக்கும்? பாவமாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். எனவே ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்காக நீங்கள் வந்து என்ன செய்ய? ஜெபியுங்கள். எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறதான பணியில தான் இருக்கிறோம். ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளாகி நீங்கள் எல்லாருமே அந்த பணியில தான் வந்து இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான எல்லாருமே கர்த்தருக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறார்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில நீங்கள் ஜனங்களை ஆண்டவரோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டதான எல்லாரும். எனவே நீங்கள் ஊழியர்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். என்ன செய்க?
பிரயாசப்படுங்க. அந்த பகுதியில் உள்ளவங்க கொஞ்சம் பிரயாசப்படுறாங்க. அவங்க முதலே சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல நடைபெறுகிற எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, கூட்டம் முடிந்ததற்கு பிறகு சாப்பாடு போடாமல் நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம். உலகத்துக்கு வசதி உள்ளவங்க இல்லை, அதை அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, ஏற்கனவே ஒவ்வொரு 2வது செவ்வாய்க்கிழமையும் பாக்கியத்தாய் அவர்களுடைய வீட்டில் அவர்கள் சரிதான வியாபாரத்தை செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப உற்சாகம், ரொம்ப உற்சாகத்தோடு அவருடைய வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அவருடைய பிள்ளைங்க மருமக்கமார் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை ஆகாரமாக்கி போட்டு அதை விசாரணை செய்யும்போது அவர்கள் மன மலர்ச்சியோடு அவர்கள் பரிமாறதை பார்த்தா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் சந்தோஷப்பட்ட ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அதே போல் இந்த உபவாச ஜெபத்திற்கும் அவருடைய வீட்டில் சாப்பாடாக்கி போட்டாங்க. அங்கே வருகிறதான ஜனங்கள் அதை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர், உங்களுக்கு இந்த காரியத்தில் நாங்கள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம், ஆனால் உங்களுடைய பொறுப்பில் தான் இதை நாங்கள் அதை நடத்துவோம். உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் செய்ய மாட்டோம், எல்லாம் உங்கள் பொறுப்பில் தான் நடக்கும். ஆனால் உங்களுக்கு நாங்கள் எந்த கஷ்டத்தையுமே என்ன செய்ய மாட்டோம், தரமாட்டோம். நாங்கள் எல்லா கூட்டத்திலும் சாப்பாடு போடுவோம் என்று சொல்லி அவர்கள் தங்களை உட்படுத்தி இருக்கிறாங்க. புதிய ஆத்துமாக்கள் தான், இதிலிருந்து கடந்து வந்தவர்கள் தான். அவர்களெல்லாம் பெரிய மாதச்சம்பளம் எடுக்கிறவங்க, பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. அவர்களெல்லாம் சிறிதான வேலைகள் செய்யக்கூடியவர்கள் தான். ஆண்டவருடைய இருதயத்தில் அந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் ஒரு சிறிய ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கான பிரதிபலன் நிச்சயமாக உண்டு. இந்த பாக்கியத்தை அவர்கள் அநேகமான பேர்களுக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்ததற்கு பிறகு அவருடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்களை எங்கே கொண்டு வர்றாரு, மேலே கொண்டு வந்துட்டே இருக்கிறார். எல்லா கண்களும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஊரில் உள்ளதான எல்லா கண்களும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர்கள் அந்த ஊரில் பெரிய நன்மைக்கு நேராக ஆண்டு வழி நடத்துவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். வருநாள்கள் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் தாமே இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி என்ன செய்தார், கட்டளையிட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய மேன்மையை குறித்து நிறைய ஜனங்கள் அறியவில்லை. கிறிஸ்தவ ஜனங்கள் அநேகருக்கு பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்று தெரியவில்லை, பரிசுத்த ஆவியுடைய மேன்மை என்ன என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் ஏதோ இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சில கூட்டங்களில் போய் உற்சாகமாக பாட்டை பாடிட்டு கையை தட்டிட்டு அவர்கள் ஏதோ வாயில் வந்தது 2 வார்த்தைகளை தாத்தா தீத்தின்னு பேசிட்டு பரிசுத்தாவி பெற்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பரிசுத்தாவி என்பது அது அல்ல. பரிசுத்தாவி என்பது அது ஒரு அனுபவம். அது உங்களுக்குள் என்றென்றைக்கும் ஜீவ நீரூற்றை போல ஊறிக்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் உள்ளதான ஜனங்களுக்கு மிக முக்கியம் என்பதை அறிந்ததான ஆண்டவர் அவர் போய் இந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்புவதாக வாக்கு பண்ணினார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். நான் கடந்த வாரத்தில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இருந்தாலும் 1-2 காரியங்களை தொட்டு நான் அடுத்த போதி கடந்து போனதான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில சுமார் 400 வருட இடைவெளி. சுமார் 400 வருட இடைவெளி. இந்த 400 வருடமாக ஆண்டவர் மனிதனோடு என்ன செய்யவில்லை, பேசவில்லை. அது ஒரு மிகுந்த இருண்ட ஒரு காலம். எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருந்ததான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டதாக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகளுடைய காலம் வரைக்கும் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசிக் கொண்டிருந்தார். காலங்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அறியாமை காலம், கீழ்ப்படியாமை காலம், மனசாட்சியுடைய காலம், நியாயப்பிரமாண காலம், நியாயாதிபதிகளுடைய காலம், தீர்க்கதரிசிகளுடைய காலம், கிருபையுடைய காலம். அப்போ இந்த தீர்க்கதரிசி மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வரைக்கும் அங்கு எந்த தீர்க்க தரிசனமும் அங்கே இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. இருண்டதான ஒரு காலம்.
அந்த நாட்களிலே தான் ஆண்டவர் இயேசு ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் இந்த பூமியில என்ன செய்தார்? தோன்றினார். அவர் பிறந்தது ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அல்ல. அவர் பிறந்தது தனக்கு எதையாயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் பிறந்ததனுடைய முழு நோக்கமே இந்த பூமியில் உள்ளதான ஜனங்கள் வாழ்வடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த பூமியிலே ஆண்டவர் இயேசு பிறந்தார். இந்த ஆண்டவர் இயேசு பிறந்து அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தவுடனே அநேக ஜனங்கள், ஆயிரமான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். அதிலே குறிப்பிடத்தக்கவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள், அப்போஸ்தலர்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து அவர்கள் நினைத்தாங்க, இவர் தான் தெய்வம், இவர் என்னென்னைக்கு இருப்பார், இவருக்கு மரணம் என்பதே இல்லை என்கிறது தான் சீசர்களுடைய எண்ணமாக இருந்தது. இப்படி இருக்கிறதான நேரத்தில் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? மரித்து போய்விட்டார். அவர் மரித்து போன உடனே எல்லாம் போய்விட்டது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதான நமக்கு இனிமேல் நடத்துவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அநேக ஜனங்கள் அவர்கள் செய்து வந்ததான மீன்பிடி தொழிலை செய்வதற்கே என்ன செய்தாங்க? கடந்து போய்விட்டார்கள். அப்படி இருக்கிறதான வேளையில மரித்ததான ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பி தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர் சொன்னதான வார்த்தை தான், பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் காத்திருந்து பெறக்கூடியது. இன்றைக்கு அநேகர் போனோம் பெற்றோம் என்று சொல்லி வருவென்றால் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. உண்மையிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகியே தீரும். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஆடி பாடி வருகிறார்களே ஒழிய இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்களுடைய ஆத்மாவிற்குள்ளே ஊடுருவி இன்னும் செல்லவில்லை. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்க வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து கடைசி பரியந்தமா எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டார் என்றால், முதலாவது நீங்கள் பலன் அடைய வேண்டும். என்ன பலன் என்றால் ஆத்தும பலன். ஒரு மனுஷன் வெறும் மாம்சீகத்தில் இல்லை, அவன் மாம்சீகத்திலும் இருக்கிறான், அவன் ஆத்மாவிலும் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் தங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள். சரீரம் மெலிந்து விட்டதானா சத்தான ஆகாரங்கள் எடுக்கும்படியாக பிரயாசப்படுறாங்க. ஆனால் ஆத்மாவை குறித்து இன்னைக்கு ஜனங்களுக்கு அக்கறையே இல்லை. வேதம் சொல்கிறது, இந்த உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயப்படுத்தி கொண்டாலோ தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு பலனுமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு பயிற்சி பட்டறை என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆண்டவர் அந்த பயிற்சியை நமக்கு தருகிறார். அந்த பயிற்சியை தரும்போது நம்மால் அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. எனவே ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்து பெற்றுக் கொள்ளப்பட வேண்டியவர். எத்தனை நாள் நீங்க காத்திருந்தீங்க? நான் பரிசுத்தாயை பெறுவதற்கு நாள் கணக்காக காத்திருந்திருக்கிறேன். உபவாசம் இருந்திருக்கிறேன். 40 நாள் உபவாசம் இருந்து எப்படி ஆயினும் யார் வேணும்? நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தாய் வேணும். ஏன்னா பரிசுத்தாவியானவர் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளதான் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டுமே நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும். இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, இந்த பரிசுத்தர் வந்தா ஜனங்கள் மத்தியில நான் அவமானப்படக்கூடிய அளவுக்கு என்னை ஆட வச்சிருவாரு, சாட வச்சிருவாரு, எனவே எனக்கு என்ன வேண்டாம்? பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம் என்று சொல்லி வேதத்துல தாவீது ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான்னா, அவன் ஆடுகிறான், பாடுகிறான், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறான். அவனுடைய மனைவி அதை குறித்து சொல்லுகிறார், ராஜாவாகி நீ இந்த ஜனங்கள் முன்னாடி
அற்ப மனுஷனை போல நீர் வந்து ஆடுகிறீரே என்று சொல்லும்போது அவன் வந்து சொல்லுகிறான், என்னை அற்பமான நிலையில இருந்து இந்த அளவுக்கு வந்து உயர்த்தி வைத்தாரு, அவருக்கு முன்பதாக நான் இது மட்டுமல்ல, இதோடு நான் அற்பமும் நீசனும் ஆவேன் என்று சொல்லி அவன் அங்கே அறிக்கை செய்தான். இந்த வார்த்தையை கேட்டதான மீகாளுக்கு மரண நாள் பரியந்தம் என்ன இல்லை, கர்த்தருடைய நாமத்தை சந்தோஷமாக மகிமைப்படுத்தின அந்த ராஜாவை அவமதித்ததான காரணத்திற்காக அந்த மீகாளுக்கு மரண நாள் பரியந்தம் என்ன இல்லை, குழந்தை இல்லை. பரிசுத்த ஆவியானவரை நாம் கட்டுப்படுத்த விரும்பக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்த நாம் வந்து ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் சிலருக்குள்ளாக இறங்கும் போது சில வேளைகளில் அவர்களுக்குள்ளாக அசை உண்டாகலாம், சில வேளைகளில் மகிழ்ச்சினால் அவர்கள் கொஞ்சம் குதிக்கலாம், சில வேளைகளில் கரங்களை வந்து தட்டலாம். பல்வேறு அனுபவங்கள் இந்த பரிசுத்த ஆவி பெற்றதான ஜனங்களுக்கு வருகிறது உண்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்ல. பரிசுத்தான சிலருக்குள் வரும்போது அவர்களை அழ வைக்கிறார். அவர்கள் அழுகிறாங்க, கர்த்தருடைய வல்லமையினால் அழுகிறாங்க. எதற்காக அழுகிறாங்க? தான் செய்த பாவங்களை நினைத்து, அக்கிரமங்களை நினைத்து அழுகிறாங்க. அடுத்தபடியாக உலக நாள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோமே என்று சொல்லி பரிசுத்தன் உள்ள வரும்போது இவர்கள் அழுகிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அனுபவங்கள் வேறு வேறு விதங்களிலே இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது, கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, நீங்கள் அதை குறித்து வைத்திருப்பீங்க. வந்தவர்கள் வராதவர்கள் நீங்கள் வந்து குறித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் 10:6-9 வரைக்கும் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த சவுலுக்குள் வரும்போது அவன் வேறு மனுஷன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேறு மனுஷனுடைய தன்மை என்பது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி புது சிருஷ்டியாக மனிதனை வந்து என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. புது சிருஷ்டியாக மனிதனை வந்து உருவாக்குகிறது. இந்த புது சிருஷ்டி என்பது என்ன? நம்மை வந்து ஆண்டவரை போல் சுபாவமுடையவர்களாக மாற்றுகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிற ஜனங்களில் கூட இந்த புது சிருஷ்டியினுடைய அனுபவம் இல்லை. பழையவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? ஒளிந்து போகிறது. எல்லாமே ஒளிந்து போகிறது. பழைய எண்ணங்கள், முன்னாடி தோன்றுகிறதா எண்ணங்கள்லாம் இப்போது இல்லை. முன்னாடி தோன்றுகிறதான பேச்செல்லாம் இப்போ இல்லை. முன்னாடி தோன்றுகிறதான உணர்ச்சி வசம்லாம் இப்போ இல்லை. முன்னாடி உள்ள கோபமெல்லாம் இப்போ வந்து இல்லை. முன்னாடி உள்ள பொறாமை எல்லாம் இப்போ இல்லை. முன்னாடி அடுத்தவங்க வாழக்கூடாது நினைக்கிறதான எண்ணங்கள்லாம் இப்போ இல்லை. இப்போ சிந்தை யாருடைய சிந்தை போல் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய சிந்தையை போல் இருக்கிறது. இதுதான் புது சிருஷ்டி. பரிசுத்த ஆவியானவர் அதற்காகத்தான் வந்து கொடுக்கப்படுகிறார். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து கரங்களை தட்டி வானத்துக்கும் பூமிக்கு மேலாக குதிக்கிறதான அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய புது சிருஷ்டியினுடைய அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிறது. இந்த புது சிருஷ்டியினுடைய அனுபவம் இல்லாவிட்டால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. ஏதோ நீங்கள் சபையிலே கடந்து வரும்போது மாம்சீகத்தில் உங்களுக்கு எழுச்சி உண்டாகிறது, உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது மாம்சீகத்தினுடைய எழுச்சியா, இது பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவமா என்று சொல்லி அநேகரால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படினாலே மாம்சீகத்தினுடைய எழுச்சியை இவர்கள் பரிசுத்த ஆவி என்று சொல்லி நம்பிக்கொண்டு இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக இவர்கள் காத்திருக்காமலே இருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்களுக்காக உபவாசம் இருந்து காத்திருக்கிறோம். 2 நாட்கள் 3 நாட்கள் சபையில வந்து பொல்லாத ஆவியுடைய போராட்டங்கள் விடுதலை அடைப்படியாக காத்திருக்கிறோம். குழந்தை இல்லை, தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து காத்திருக்கிறோம். அநேக விதமான காரியங்களுக்காக காத்திருக்கிற அநேக ஜனங்களா இன்னைக்கு பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க முடியவில்லை. ஏன்? இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் மேன்மையாக எண்ணவில்லை. நீங்கள் அதை மேன்மையாக எண்ணுவீர்கள் என்றால் அதை எப்படியாயினும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய இந்த சுபாவம் உங்களை வந்து புதிய ஒரு மனுஷனாக வந்து என்ன செய்கிறது? மாற்றுகிறது. பழைய ஆள் இல்லை, இப்போ புதிய ஆள். முன்னாடி நம்ம பக்கத்துல வருவதற்கே ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க? ஒரு கிறிஸ்தவர்கிட்ட ஜனங்கள் பேசுவதற்கு அஞ்சுறாங்க, வருவதற்கு அஞ்சுறாங்க. நீ கிறிஸ்தவனே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துல போகணுமான இடத்துல எல்லாம் சிறு பிள்ளைகள் கூட அவரிடத்துல நெருங்கினாங்க. அவர் கவனற்ற ஒரு மனிதனாக வந்து இந்த பூமியில ஜெபித்தான். அவர் கோபத்தை வந்து வெளிப்படுத்துவதில்லை, அவர் இரக்கத்தை தான் வெளிப்படுத்தினார். அவருக்கு கோபம் வந்ததான ஒரே இடம் எங்கவென்றால் அந்த தேவனுடைய ஆலயத்தை, பிதாவினுடைய வீட்டை
வியாபார ஸ்தலமாக மாற்றினார்கள். தேவனுடைய ஆலயம் என்பது ஆராதிக்கக்கூடியதான இடம். தேவனுடைய ஆலயம் என்பது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியதான இடம். அந்த இடத்திலே போய் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் அந்த இடத்தை பார்த்து சொல்லுவார், அது பிதாவின் வீடு அல்ல, அது கள்ளப்புகை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவருக்கு அந்த இடத்துல கோபம் வந்தது. ஆனால் மற்ற இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் அவரிடத்துல ரொம்ப நெருங்கக்கூடியவராகவே அவர் இருந்தார். ஆனா இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஜனங்கள் நெருங்க முடியவில்லை. எப்போது இவர்கள் ஒரு கோபத்தோட வந்து வாழ்ந்து வருகிறார்கள், எப்போது ஒரு இறுக்கமான மனசோட வாழ்ந்து வருகிறார்கள், எப்போது அவருடைய முகத்துல வந்து இறுகியே வந்து வாழ்கிறார்கள். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வந்து வாழ்கிறீர்கள்? உங்களுடைய முகத்தை வந்து பார்த்தால் ஜனங்கள் வந்து யாரை பார்க்கணும்? உங்களுடைய முகத்துல கர்த்தரை பார்க்கணும். தேவ பிரசன்னம் எங்க இருக்கும்? எல்லா நிலையிலும் நீங்க யாரை வெளிப்படுத்தணும்? பைபிளில் சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கதமாயிருக்கணும். கெட்டுப்போல் என்றால் உங்களுக்கு இடையிலே கொடுக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் முன்னிலையிலும் நீங்கள் பொறுமையை தான் காட்ட வேண்டும். அவர்கள் முன்னிலையிலும் சாந்த குணத்தை தான் காட்ட வேண்டும். அவர்கள் முன்னிலையிலும் அன்பை தான் காட்ட வேண்டும். அவர்கள் முன்னிலையிலும் நீங்கள் கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சியை தான் அதுதான் புதிய சிருஷ்டி. நீங்கள் அன்றைக்கு இருந்தது போல் இருக்கிறீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களுக்குள் ஊடுருவி கடந்து வரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே வந்து வருகிறார், நிறைந்திருக்கிறார். ஆனா உங்களுக்குள் வந்து விட்டாரான்னா உங்களுக்குள் அந்த சிருஷ்டிப்பினுடைய அனுபவம் நிறைந்துவிடும். நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக வந்து மாறி விடுவீங்க. புதிய மனுஷனாக மாறுவது நீங்கள் அல்ல, அதை மாற்றுவது யார்? அந்த பரிசுத்த ஆவியானவர். அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் என்ன செய்ய? காத்திருங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? காத்திருக்கணும். உபவாசம் இருந்தால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம் அல்லவா? ஏன் பரிசுத்த ஆவியானவரை இத்தனை வருடமாகியும் உங்களால் வந்து விரும்பி பெற்றுக்கொள்ள முடியவில்லை? நீங்கள் நினைக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவமானப்படுத்தி விடுவாரா? உங்களை அசட்டை செய்து விடுவாரா? இல்லவே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை கனத்திற்குரியதான பாத்திரமாக வந்து மாற்றுகிறார். இந்த தாவீதுக்குள் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாமுவேல் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்டதான நாள் முதல் ஆவியானவர் அவனுக்குள் வந்து இருந்தார். இந்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தபோது இவன் ஆண்டவருக்காக அநேக பெரிய யுத்தங்களை எல்லாம் நடப்பித்தான். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்தது? வீழ்ச்சி என்று சொல்லி ஒன்று வந்தது. சொல்லப்பட்டிருக்கிறது, ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவி அந்த ஒரு காரியத்தை தவிர இவன் தேவனுடைய பார்வையில அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க, பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் மன்னிப்பா, என்ன செய்தாலும் எனக்கு ஒரு தண்டனை தரமாட்டார், நான் ஆண்டவருடைய நேசத்திற்கு ரொம்ப ஏற்றவன், நான் ரொம்ப பிரியமானவனா இருக்கேன், ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார், அப்படியா என்னை தண்டிச்சிருவாரு? உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கான்? அப்படியே என்னை தண்டிச்சிருவாரு. கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ரொம்ப லகுவான வாழ்க்கை என்ன தெரியுமா? என்னன்னாலும் செய்துக்கலாம், எப்படினாலும் நடந்துக்கிடலாம். கடைசியில் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுட்டா சரியாயிட்டா. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அவன் ஒரே அந்த நேரத்தில் 3 விதமான தவறுகளை செய்தான். 1 விபச்சாரம், 2 வந்து கொலை, 3 அதை மறைத்தல். 3 விதமான காரியம் செய்யறான். ஆனா அந்த 3 விதமான காரியத்தை ஆண்டவர் மன்னித்தார். ராஜாக்களுடைய புத்தகம் என்று சொல்ல நினைக்கிறேன், நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்கள். 1 ராஜாக்கள்ல நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல்
கர்த்தர் நம்மை காத்தனாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோர். ராஜாக்கள் அல்ல 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நாத்தான் போய் இந்த தாவீதினிடத்துல போய் சொல்றான், இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவன் மேற்கொண்டு பொய் சொல்லி மறைக்க விரும்பல. ஏனென்றால் இதை தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தான் பேசிட்டு இருக்கிறார். எனவே இவன் அதை ஏற்றுக்கொள்ள, ஆமா நான் என்ன செய்தேன், நான் பாவம் செய்தேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கியவன். தன் பிழைகளை உணரும். தவறு நடந்துட்டுன்னா நான் தான் தவறு என்றால் நான் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாவீது இந்த ஒரு காரியத்துல அவன் தவறு பண்ணினாலும் கூட அநேக நேரங்களில் இவன் தேவனிடத்துல தன் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொண்டான். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்படியாக இந்த தாவீதை சாத்தான் ஏவின போது அப்ப அவன் ஆண்டவரிடத்துல சொல்றான், அந்த தண்டனை அந்த தேசத்திற்கு வரும்போது அவன் ஆண்டவரிடத்துல என்ன சொல்றான் என்றால், நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? தன்னுடைய பாவத்தை மற்றவர்கள் மேல் அவன் சுமத்தவில்லை. இவன் பாவத்தை அறிக்கை செய்த போது ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் மாம்சம் என்பது நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நாம் மாம்சிகத்தில் இருக்கிறோம். மாம்சத்திற்கு உட்பட்டா நாம கிறிஸ்துவனுடைய ஆவிக்கு உட்பட முடியாது. அநேக வேளைகளிலே மாம்சிகம் நம்மில் மீறுதலை செய்கிறது. அதே போலதான் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவன் மாம்சிகத்திற்கு இடம் கொடுத்து இவன் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த பாவத்தை செய்தான். இந்த பாவத்தை செய்தல 3 விதமான தன்மை நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அந்த 3 விதமான காரியத்திற்கும் ஆண்டவர் 3 தண்டனை கொடுத்தார் அவனுக்கு. ஆவிக்குரிய ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விட்டுறல மாட்டார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் என்னன்னாலும் நான் செய்வேன் என்று சொன்னா ஆண்டவர் விட்டுட்டுலாம் போயிட மாட்டாரு. பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? மற்றவர்களை விட ஆண்டவர் அறியாதவர்களை விட ஆண்டவர் அறிந்தவர்களுக்கு தான் அதிகமான அடி என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் தலக்கு மாற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை நேசிக்கிற, எனவே என்னை அடிக்க மாட்டார் என்று சொல்லி நினைத்துக் கொள்கிறார். அப்படி அல்ல, உங்களை தான் ஆண்டவர் அடித்து சரிப்படுத்துவார். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தாவீது பாவம் செய்தது சத்துருக்கள் தூசிக்க என்ன எப்படி இருந்ததா காரணமா இருந்தது. எனவே 3 தண்டனை, 3 காரியத்தை செய்தான். அதற்கு எத்தனை தண்டனை? 3 தண்டனை. நீங்க தண்டனையை 2 சாமுவேல் 12லயே நீங்க 10ல இருந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வாசிங்க. என்னமா முதல் சாமம் என்ன? பட்டயம். தேசத்தை விட்டு இல்ல, எதை விட்டு? வீட்டை விட்டு. எதை விட்டு? வீட்டை விட்டு. முதல் பையன் அடித்து கொல்லப்பட்டான். முதல் பையன் யாரு? தாவீதுக்கு முதல் பையன் யாரு? அப்சலோம் அடித்து கொல்லப்பட்டான். யாரால? சாரி, அம்னோன். அப்சலோமா என்ன செய்யப்பட்டான்?
அடித்துக் கொள்ளப்பட பட்டயம் வீட்டிலே இருக்கு. அடுத்தால அப்சலோம் வந்து இந்த தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அந்த யுத்தத்துல அந்த அப்சலோம் வந்து என்ன செய்தான்? செத்து போனான். அடுத்தபடியாக அதோனியா தன்னைத்தானே ராஜாவாக்கி கொண்டு சாலமோனுக்கு விரோதமாக எழும்பி அவன் வந்து கொலை செய்யப்பட்டான். ஆண்டவர் சொன்னதான வார்த்தை அப்படியே இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்கிறது? பலிக்கிறது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கும்போது அவனுக்கு சுமார் 19 பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எபிரோன்ல 6 பிள்ளைங்க. எபிரோன்ல அவனுக்கு பிறந்தது 6 பிள்ளைங்க. அவன் எபிரோன்ல 7 வருஷம் இருக்கும்போது 6 மனைவிகளை திருமணம் பண்ணினா ஒவ்வொரு மனைவிக்கு ஒவ்வொரு பிள்ளை, 6 குழந்தை. அதற்கு அப்புறமாக இவன் வந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்ததற்கு பிறகு அவனுக்கு 13 குழந்தைகள், மொத்தம் 19 குழந்தைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தாவீதுடைய சரித்திரங்களை வந்து சொல்லும் போது யார் சரித்திரம் மட்டும்தான் வருகிறது என்றால் இந்த சாலமோனுடைய சரித்திரம் மட்டும்தான் அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மிச்சம் பிள்ளைகள் எல்லாம் ஒருத்தன் அடிச்சு வந்து என்ன செய்யிருக்கிறான்? ஒருத்தன் வந்து அடிச்சு செத்துருக்கிறான். இது என்னது? இது தேவ சாபம். சாபம் என்பது கொடியது. சாபம் என்பது அவ்வளவு லகுவாக வந்து என்ன செய்யாது? நீங்காது. ஆனா இன்றைக்கு அநேகர் வந்து என்ன சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில சாபமானார், எனவே என்னுடைய சாபம் எல்லாம் மாறுது. எப்போ மாறுது? அறியாமை உள்ளதான காலங்களிலே தேவர் காணாதவர் போல இருந்தார். அறியாத நாட்களிலே நீ செய்த பாவத்தினால் வந்ததான சாபங்கள் எல்லாம் பரிகரிக்கப்படும். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீ துணிகரமாக செய்கிறாய் அல்லவா, நீ துணிகரமாக நடந்து கொள்கிறாய் அல்லவா, துணிகரமாக சிந்திக்கிறாய் அல்லவா, துணிகரமாக பேசுகிறாய் அல்லவா, இது எல்லாம் ஒரு அளவுதான் வந்து ஆண்டவருடைய கோபத்தை நிறுத்தி வைக்கும். ஒரு லிமிட் தாண்டி போகும்போது தேவ சாபம் என்பது என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்துடும். தாவீது மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஆவியானவர் இருந்தபடினால தான் அவ்வளவு பெரிய கோலியாத்தை வந்து மேற்கொண்டான். அது லகுவாக வந்து மேற்கொண்டான். இந்த தாவீதுக்கு பெரிய ஞானமெல்லாம் இருந்தது, புத்தியால நடந்து கொண்டான். ஆனால் எதற்கு இடம் கொடுத்தான்? மாம்சீகத்திற்கு இடம் கொடுத்து இந்த தவறை செய்தபடினால முதலாவது பட்டயம் என்றைக்கு உன் வீட்டை விட்டு நீங்காது. அதை தொடர்ந்து வாசிங்க, வேகமா வாசிங்க. பொல்லாப்பை எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க நீ அந்தரங்கத்துல செய்த இது வந்து என்ன ஆகும்? வெளியரங்கமாகும். உன் பாவத்திற்கான தண்டனை வெளியரங்கமாக ஜனங்கள் மத்தியில் தெரியக்கூடியதான விதத்துல உனக்கு அடுத்தவன் இருந்தால் யார்? உன்னுடைய குடும்பத்தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்து என்ன செய்வான்? இது சாபம். இதை யாருமே மாற்ற முடியாது. அடுத்து சரி, அடுத்தபடியாக நீங்க 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆண்களை அடித்தார், வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. 14 தானா? ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமா என்ன செய்யும்? 3க்கும் கொடுத்துட்டாரா? 3க்கும் கொடுத்தாரா? கரெக்டா கொடுத்தாரா? கொடுக்கலையா? உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்றேன், கொடுத்தாரா கொடுக்கலையா? விபச்சாரத்திற்கு நீ அந்தரங்கத்தில் செய்த வெளியரங்கமாக உன் மனைவிகளோட உனக்கு அடுத்த வந்து என்ன செய்வான்? தவறான காரியங்கள் எல்லாரும் தெரிகிறபடி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக வந்து என்ன செய்தான்? கொலை பண்ணனா. பட்டயம் என்னைக்கு உன்னுடைய வீட்டை விட்டு வந்து என்ன செய்யாது? நீங்காது. அடுத்தபடியாக வந்து என்ன செய்தான்? மறைத்தான். இவை எல்லாவற்றுக்கும் 3 விதமான தண்டனைகளை ஆண்டவர் அவனுக்கு பின்னாட்களில் கொடுத்தார். இந்த பயமெல்லாம் இவனுக்கு வந்தபடினாலதான் இவனுக்கு கடைசி காலத்தை குறித்து ஒரு பயம் உண்டாயிற்று. ஏன்னா பட்டயம் வீட்டுல இருக்கு, ஒருத்தன் அடிச்சுட்டு சாகுறான், இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏனென்றால் தேவ சாபம்.
இவன் எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்க்கான், அதை நிவர்த்தி பண்ண முடியல. எனவே அவன் ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆண்டவரே முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் என்ன செய்யும்? யார் சொல்றார்? யார் சொல்றார்? ராஜா. யார் சொல்றார்? பணத்துக்கு பஞ்சம் இல்லை, கனத்திற்கு பஞ்சம் இல்லை, பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லை. அதான் எத்தனை பிள்ளைங்க? 19 பிள்ளைங்க. பிள்ளைகளுக்கு பஞ்சம் இல்லை. மனைவி மட்டும் அவனுக்கு 8 மனைவி. மனைவிக்கு பஞ்சம் இல்லை. ஆனா கடைசி நாட்களில் இவனை கவனிப்பதற்கு அங்கே நல்ல தடகாத்திரமான சரீரம் அவனுக்கு, தடகாத்திரமான சரீரம் அவனுக்கு. அவனுக்கு கடைசி காலத்துல ஒரு வியாதி என்ன அப்படின்னா, என்ன பண்ணினாலும் அவனுக்கு என்ன விடாது? குளிர் விடாது. போர்வைகள் எத்தனை போர்வை போட்டு மூடினாலும் என்ன செய்ய அவனுக்கு குளிர் வந்து விடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவனுக்கு இருந்ததான கடைசி காலத்துல வந்ததான காரியம். மற்ற மாதிரி அவன் நல்ல திடகாத்திரமான உடம்புல தான் வந்து இருந்தான். ஆனா அவன் சொன்னபடியே ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. பிள்ளைகள் எங்க போனாங்களோ தெரியல. ஆனா அவங்க ஊழியக்காரங்க தான் சொல்றாங்க, உமக்கு பணிவிடை செய்யும்படியாக ஒரு பெண்ணை வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிக்க உத்தரவு கொடும். கடைசியில் பிள்ளைகள் இல்லை அவனை கவனிப்பதற்கு, கடைசியில் மனைவிகள் இல்லை அவனை கவனிப்பதற்கு, கடைசியில் அவனை கவனித்தது யார்? அந்த நேரத்தில் தற்காலிகமாக தேடி கொண்டு வரப்பட்டதான அந்த அபிஷாக் என்றதான அந்த பெண்ணு தான் கடைசி நேரத்தில் அவனை வந்து கவனித்ததாக வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டு கஞ்சடைய விடவே வந்து மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஜாக்கிரதை இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்து வர்றாங்க. போகிறதான இடத்தெல்லாம் அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்க. போகிறதான இடங்கள் எல்லாம் அதிசயங்கள் நடக்கணும், தான் விரும்பினதான காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறதான அந்த நபரால் தேவனுடைய விருப்பத்தை நாம் வந்து நிறைவேற்றுகிறோமா? தேவனுடைய சித்தத்தை நாம் வந்து செய்கிறோமா? அந்த பரிசுத்த ஆவியான சொல்கிறத நாம் வந்து கேட்கிறோமா? நாம சொல்லுகிறத தான் அவர் கேட்கணும் விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய ஜெபத்தை தான் அவர் கேட்கணும்னு விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லுகிறத நாம கேட்க விரும்புகிறதே இல்லை. நீங்கள் எதை ஏவப்படுகிறீர்களோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலனை தருகிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து என்ன செய்கிறார்னா ஏவுகிறார். ஒரு வசனம் வாசிங்க, நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 25வது வசனத்தில் வந்து வாசிங்கள். 13 நியாயாதிபதிகள் 13:25. அவன் சோராவுக்கு எஸ்தாவோலுக்கு நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். யார? சிம்சோன். இந்த சிம்சோன் வந்து தவமிருந்து பெற்றதான பிள்ளை. கர்த்தர் கொடுத்து அப்படியே விட்டுறல, கொடுத்த பிள்ளைய ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வதித்த இந்த சிம்சோனோடு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அந்த ஆவியானவர் அவனை கவனிக்கிறீங்களா? ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். ஆவியானவர் உங்களை ஏவுறாரா? யார் ஏவுறா? யார் ஏவுறா? உங்களை ஏவுகிறது யாரு? உங்களை ஏவுகிறது யாரு? பிசாசு சில மந்திரவாதிகள் ஏவி விடுவாங்க, அது வரும், எதுக்கோ ஆசைப்பட்டவங்க வரும். ஆனா உங்களை வந்து ஏவுகிறது யார்? இந்த சிம்சோனை ஆவியானவர் ஏவினார். அந்த ஏவுதலின்படி அவன் கரெக்டா நடந்தானா? நீங்க அதற்கு அடுத்த அதிகாரத்துல, அதாவது 14ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். இந்த சிம்சோனை ஆண்டவர் சரியாக ஏவினார். ஏவி அந்த ஏவுதலின்படி இவன் பெலிஸ்தருடைய குமாரத்திகளில் ஒருத்தியை வந்து என்ன செய்கிறான்? திருமணம் முடிக்கிறான். இவன் திருமணம் முடித்தது யார? பெலிஸ்தருடைய குமாரத்திகளில் ஒருத்திய. ஆவியானவரை ஏற்கிறார்.
பெலிஸ்தருடைய குமாரத்தையும் முடிக்க சொல்லி ஆவியானவர் அவன் வந்து ஏவுறாரு. அந்த ஏவுதலுக்கு கட்டுப்பட்டு தான் அவன் பெலிஸ்தருடைய குமாரத்தையை முடிக்கிறான். ஆனால் அவனுடைய தாய் தகப்பன்மார்களுக்கு இது கர்த்தருடைய செயல் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் சிம்சோனுக்கு இது தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் ஆவியானவனை ஏவிக்கொண்டிருக்கிறார். இந்த தேவனுடைய ஏவுதலின்படி திருமணம் முடித்ததான் இந்த சிம்சோன் அவனுடைய மனைவியை இழந்து விட்டான் என்று சொல்லப்பட்ட அதே அதிகாரத்தை நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்ன காரணத்தினால இந்த தேவனுடைய செயலாக இவன் திருமணம் முடித்ததான அந்த மனைவியை இவன் தள்ளிவிட்டான் என்று சொல்லி பார்க்கும்போது, இவன் மகா பலசாலியாக இருக்கிறான். இவனுடைய மனைவி